ஓம் விநாயகா போற்றி. சனி பெயர்ச்சி வருகிற பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 அன்று நடைபெறுகிறது. சனி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அங்கு 3/6/2027 வரை ஏறத்தாழ 2½ ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்யப் போகிறார். மீனம் ராசி முழு சூப்பரான குருவின் வீடாகையால் அசுபத்தன்மைகள் தீய பலன்கள் இந்த வருடம் அனைவருக்குமே இந்த பயிற்சிகளில் குறைவாகத்தான் நடக்கும். விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பூர்வ புண்ணிய சனியாக அமர்ந்து 2½ ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார். பொதுவாக முதல் சுற்று 2வது சுற்று என்று சொல்லக்கூடிய பொங்கு சனியில் இருப்பவர்களுக்கு பெரிய பாதிப்புகளை உறுதியாக தராது. ஆனால் முதல் சுற்றும் இறுதி சுற்றும் செய்வர்களுக்கு ஓரளவுக்கு கவனமாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் புத்திஸ்தானத்தில் உள்ள சனி பூர்வ புண்ணிய பலத்தால் புத்தியின் மூலமாக செயல்பட்டால்தான் சனியின் நல்ல பலன்களை மிகவும் பெற்று அசுவ பலன்களிலிருந்து முழுவதுமாக தப்பிக்க முடியும். அதற்கு நமது ஜோதிட ஞானிகள், ஞானத்தால் அறிந்த ஞானிகள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட முன்னோர்கள் கூறி சென்றுள்ள பற்பல ஜோதிட குறிப்புகளை தொகுத்து உங்களுக்கு இப்பதிவில் கூறியுள்ளேன். எனவே இந்த பலன்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால்தான் உங்களால் அசுவ பலன்களிலிருந்து முழுவதுமாக பாதுகாத்து கொள்ள முடியும். சனியின் சஞ்சாரம் இந்த வருடத்தில் 4 பாதங்களில் மட்டுமே நடக்கிறது. ஆகையால் விருச்சகம் ராசிக்கு விசாகம் 4, அனுசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே இந்த வருடம் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுத்தும். பொதுவாக விருச்சகம் ராசிக்கு உண்டான யோக காலங்கள் திரையில் முழுவதுமாக காட்டப்படும். அந்த காலங்களை நன்கு குறித்து கொண்டு அந்த நட்சத்திரத்திற்குரிய யோக நாட்களும் கூறப்படும். அந்த நாட்களில் நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் உறுதியான யோக பலன்களை முழுமையாக பெற முடியும். அசுவ பலன்களிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். பொதுவாக விருச்சகத்திற்கு 5இல் அமர்ந்துள்ள சனி 3ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 3ஆம் பார்வை 7ஆம் வீட்டை பார்க்கும்போது திருமண காரியங்கள், திருமண முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை. அடுத்ததாக 7ஆம் பார்வையாக சனி உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்க்கிறார். 7, 11 இடங்கள் பெரும்பாலுமே திருமண தொடர்பான ஸ்தானங்கள், காம திரிகோண ஸ்தானங்கள் என்று கூறப்படும். அந்த வகையில் உங்களுக்கு திருமண முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை. அதேபோல் திருமண வாழ்க்கையிலும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்தும் அனுசரித்து செல்வதும் சிறப்பான வழிகாட்டுதலாகும். அதேபோல் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டையும் பார்ப்பதால் உங்களுடைய குடும்பஸ்தான அமைப்பிலும் ஓரளவுக்கு நீங்கள் நல்ல தன்மைகளில் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்யாமல் தவிர்த்தால் தான் குடும்ப வாழ்க்கை இனிக்கும். எனவே இந்த வருடத்தில் சனியின் பார்வை பெரிய தீங்கு செய்யாது என்றாலும் நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். அதேபோல் உங்கள் ராசிக்கு சனி 5இல் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இந்த வருடத்தில் குருவின் அனுக்கிரகம் 8இல் சென்று குரு மறைவதால் முடிந்தவரை நீங்கள் சுப காலங்களை அறிந்து இந்த குறிப்புகளை பயன்படுத்தினால் நல்ல யோக பலன்களை பெற முடியும். முக்கியமாக ஜாதக ரீதியாக நடக்கும் திசா புத்தி பலன்களையும் உங்கள் ஜாதக அமைப்புகளையும் நன்கு தெளிவாக அறிந்து புரிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் சனியின் காலங்கள் திரையில் காட்டப்படுகிறது. விசாகம் 4ஆம் பாதத்திற்கு இப்பொழுது திரையில் காட்டப்படும் நாட்கள் ஏறத்தாழ உங்களுக்கு 143 சுப யோக நாட்களாகும் இந்த நாட்கள். ஆனால் இந்த நாட்களை அப்படியே பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் இவைகள் சனி முழுமையாக பாதிக்கும் நாட்களாகும். இதில் நல்ல பலன்களும் கிடைக்கும், ஓரளவுக்கு அசுவ பலன்கள் ஏற்படும் ஒரு சிறு வாய்ப்பு உண்டு. எனவே இந்த காலங்களிலும் பின்னால் உங்களுக்கு உங்களுடைய சுப யோக நாட்கள் திரையில் காட்டப்படும். அவைகளை முக்கியமாக கவனத்தில் கொண்டு இந்த நாட்களில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். அந்த சுப நாட்களை மட்டும் பயன்படுத்துங்கள். மற்ற நாட்களில் முக்கியமான காரியங்களை தவிர்த்து விடுங்கள். இப்பொழுது அனுசம் 1ஆம் பாதத்திற்கு ஒரு 120 சுப யோக நாட்கள் காட்டப்படுகிறது. அந்த நாட்களும் முன்பு கூறியுள்ளது போல் இந்த நாட்களில் வரும் உங்கள் அனுசம் நட்சத்திரக்குரிய சுப யோக நட்சத்திர நாட்களையும் அறிந்து செயல்பட வேண்டும். திரையில் பின்னால் அவைகளும் காட்டப்படும். அதேபோல் இப்பொழுது
அனுசம் 1, அனுசம் 2, அனுசம் 3ஆம் பாதங்களுக்கு திரையில் காட்டப்படும். அந்த நாட்களை நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாட்களாகும். இதில் யோக பலன்கள் கிடைக்க நல்ல காலங்களை பயன்படுத்த வேண்டும். அசுப பலன்களை கிடைக்க மற்ற நாட்களை தவிர்த்து வேண்டும். 15 நாட்கள் உங்களுக்கு மாதத்தில் நல்ல நாட்கள் ஒவ்வொருவருக்கும் வரும். எனவே அந்த காலங்களை பயன்படுத்தினாலே முக்கியமான சுப காரியங்கள் தொடங்கவும், புது முதலீடுகளை செய்யவும், சுப காரிய முயற்சிகள் செய்யவும் இந்த சுப நாட்களில் மட்டுமே செய்வது சிறப்பான வழிமுறையாகும். திரையில் காட்டப்படும் அனுசம் 2ஆம் பாதத்திற்கான சுப நாட்களையும் அந்த பாதத்தில் பிறந்தவர்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் சுப நாட்கள் பின்னால் காட்டப்படும். அனுசம் நட்சத்திரத்திற்கு பொதுவாக கூறப்படும் சுப நாட்களை நீங்கள் பயன்படுத்தி சுப காரிய முயற்சிகளை செய்யலாம். மேலும் ஹோரா பலன் அறிந்தவர்களும் ஹோரைகளின் சூட்சமம் அறிந்தவர்களும் ஹோரைகளையும் பயன்படுத்தலாம். சுப ஹோரைகளான குரு, வளர்பிறை சந்திரன், சுக்கிரன் தணிப்பதன் ஹோரைகளையும் பயன்படுத்தலாம். இப்பொழுது அனுசம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 24 நாட்கள் மட்டுமே இந்த வருடத்தில் சுப நாட்கள் உள்ளது. எனவே பங்குனி மாதம் 7ஆம் தேதி முதல் பங்குனி 30 வரை மட்டுமே அவர் அந்த உங்களுடைய பாதத்திற்கு சரியான நட்சத்திர பாதைகளில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே உங்களுக்கு ஒரு 24 நாட்கள் மட்டுமே இந்த வருடத்தில் பாதிப்புகள் ஏற்படும். மீதி அடுத்த வருடம் புத்தாண்டு முதல் உங்களுக்கு பலன்கள் விளக்கமாக கூறப்படும். மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த வரும் காலங்களில் தனிப்பதிவாக திரையில் காட்டப்படும் நாட்கள் போலவே உங்களுக்கும் சிறப்பான சுப காலங்களை குறித்து பலன்கள் கூறப்படும். இப்பொழுது உங்களுக்கு சுப நாட்கள், அதாவது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டான சுப நாட்கள் காட்டப்படுகிறது. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூசம், அனுசம், உத்திரட்டாதி, அஸ்வினி, மகம், மூலம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீடம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம் 15 நாட்கள் உங்களுக்கு மாதத்தில் நல்ல நாட்களாகும். சந்திரன் இந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் நீங்கள் சுப முயற்சிகளை செய்தால் நிச்சயம் சுபமாக பலன்கள் நடக்கும். அதேபோல் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்யம், கேட்டை, ரேவதி, பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திர நாட்களில் நீங்களும் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் கவனமாக செயல்பட்டால் மிகவும் யோக பலன்களை நன்றாக பெற முடியும். மேலும் கூடுதலாக முருகர் வழிபாடும் அதேபோல் செவ்வாய் வழிபாடுகளும், உங்கள் யோகரான குரு வழிபாடுகளும், பிரம்மா வழிபாடுகளும், சிவன் வழிபாடுகளும் செய்து மேன்மையான நல்ல பலன்களை பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.